எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புளி சாதம் தான். புளி சாதத்தில் என்னம்மா சூப்பரானு சொல்லலாம். நைட்டு கொஞ்சம் அதிகமாக சாதம் வடிச்சிட்டேன்னா வீட்டில் அவ்வளோ யாரும் சாப்பிடல. மதியம் லேட்டாக சாப்பிட்டதுனால சாப்பிட முடியல அப்படின்றதுனால சாதம் மீதி ஆயிடுச்சு. அது என்ன பண்ண முடியும், பழுதாகவும் தண்ணி ஊற்றி குடிக்கும்போது ஒரு மாதிரி மோனமாக இருக்குது. எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாச்சு. தயிர் ஊற்றி சாப்பிட முடியாது. சரி டக்குன்னு அப்பா என்ன சொன்னார், புளி கலந்து வச்சுட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. சரி அதனால் புளி கலந்து வச்சுட்டேன். இப்போ அதுதான் நமக்கு மதிய சாப்பாடு. புளி உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து நைட்டு வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்குள்ளே நல்லா எப்படி நைட்டு வச்சுட்டு இப்போ மதியம் ஒரு 12 மணி ஆகிடுச்சி. நல்லா ஊறி இருக்கும் சாப்பிட்றது. காலையில் கூட இப்போ லேட் ஆனதுனால புளி உப்பு எல்லாம் சூப்பராக அந்த சாதத்தோடு ஊறி இருக்கும். தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப புளியோதரை அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் எப்படி சாப்பிட்றதுன்றதுனால ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா காரசாரமாக புளி சாதத்துக்கு ஒரு வறுவல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு பூண்டு இடிச்சிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். 1-2 இடிச்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடாயை சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம். இப்போ இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் பொன்னோரெல்லாம் வறுந்து வந்தவுடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா பொன்னோரெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இடித்த பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பூண்டுலாம் அதிகமாக தான் சேர்ப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பூண்டே கிடைக்கல, ரேட்டு அதிகமானதுனால. பெரிய பூண்டு தான் 250 ரூபாவாம். அப்பா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார். சின்ன பூண்டே கிடைக்கல. சரி மறுபடியும் மதியம் போங்க, எங்கேயாவது கிடைக்கும். எனக்கு இந்த மலை பூண்டுலாம் அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. அதனால் சின்ன பூண்டு எங்கேயாவது கிடைக்கும், மெயின் ரோடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். போவார்னு நினைக்கிறேன். பூண்டு சுத்தமாக ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல். தண்ணியில் போடாமல் கூட நம்ம கட் பண்ணி போகலாம். ஆனால் கலர் கருப்பாக மாறிடும். அதனால தான் நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது உருளைக்கிழங்கு. அது வாங்கின்னு வந்தது தான். அது கடையிலே பழசு புதுசு மாதிரி இருக்குது. ஆமாம், 2 கலராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். உப்பு மசாலாலாம் இப்போ சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் சேர்க்கணும். இது இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் இந்த பக்கம் புளி சாதம் தாளிச்சிக்கலாம். ரெண்டும் சீக்கிரம் ஆகிடும். புளி சாதத்துக்கு நான் வேர்க்கடலை போட்டு செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிட மாட்டார். அவருக்காகவே நான் இப்போது அப்படி போட்டாலும் நான் எடுத்து தட்டில் போட்டு வேர்க்கடலை எல்லாம் பொறிக்க எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா எனக்கு வேணான்னுவாங்க. ஏன்னா இப்போ வேறு சாப்பாடு கிடையாது, வெறும் புளி சாதம் தான். அதனால் நான் வேர்க்கடலை போடாமல் வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது மட்டும் தான் போட்டு செய்ய போகிறேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாற்றி சொல்லிட்டேன். புளி சாதத்துக்கெல்லாம் நான் லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதத்துக்கெல்லாம் பூண்டு சேர்க்காமல் செய்யவே மாட்டேன். பூண்டு நிறையா சேர்த்துக்கணும். நான் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சேர்த்துக்குவேன். சின்ன சின்ன பூண்டு இது ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த தட்டு எடுத்துகிட்டு கலந்து கொடுங்க. ஏன்னா நம்ம தண்ணியோடு போட்டதுனால அந்த தண்ணி எண்ணெய்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் நல்லா வற்றி உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வேகணும். அப்போ தான் நல்லா ட்ரையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனலில் நிறையா உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் அப்படிலாம் நிறையாவே போட்டிருக்கும், போய் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் 2-3 வீடியோக்கு முன்னே கூட நான் போட்டிருப்பேன். பாருங்கள் கடலைப்பருப்பு பூண்டு எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. ஒரு 3 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நைட்டாக கூட புளி பச்சை புளி கலந்து வைக்கும் போது கூட மஞ்சள் தூள் அதிலே கூட சேர்த்து கலந்தெல்லாம் நான் கலக்கலை, மறந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொண்ணு வரலாம் வறுந்து வந்தவுடனே நம்ம இந்த சாதத்தை புளி கலந்து வச்சுருக்கேன். நான் உப்பு சேர்த்து தான் புளியை கரைச்சி கலந்துருக்கிறேன். இப்போ நம்ம செய்யும் போது பத்தலைன்னா கூட நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் சாதம் மீதியானவே தண்ணி ஊற்றி வச்சா அதிகமாக சாப்பிட்லன்னா இந்த மாதிரி புளி கலந்து வச்சுடுவேன். அது கெட்டு போகாது. நமக்கு மதியத்துக்கு நைட்டு கூட செஞ்சுக்கலாம்.
ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு இப்போ கலந்துக்கலாம். ஃபுல்லாக வைக்காதீங்க, ஃபுல்லாக வச்சா சாதம்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் சைடில். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலே வந்து இந்த சாதம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம நைட்டு புளி கலந்து வச்சு இல்லையா, அந்த பச்சை புளியோட வாசனைலாம் போனோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா. நம்ம சேனலில் வந்து புளி பொங்கல் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் வந்து புளியோதரை பவுட்ரு எல்லாம் போட்டு செஞ்சு சாதமும் போட்டுக்கிறேன். இப்போ நவராத்திரி வந்தது பாருங்கள், அப்போ வந்து புளியோதரை பவுட்ரு எப்படி செய்யுது, அது செஞ்சு எப்படி புளி சாதம் செய்யுது அப்படின்றது வீடியோவும் போட்டுக்கிறேன். அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மீதியான சாதத்தை வச்சு செய்ததை இது சிம்பிளாக, அதனால தான் இதையும் நம்ம செய்யலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பார்க்கலாம். இன்னும் வதங்கலை, நல்லா வதங்கணும். காய் வந்து வேகலை. இது கூடவே வந்து ரொம்ப நாளாக ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் வந்து வெயிட் மிஷின் இருந்தது. அது வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்ம என்ன வெயிட் போட போகிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு தோசை, இட்லி இந்த மாதிரி பொடி செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து டம்ளரில் வந்து ஒரு கப்பில் அளவு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த ஊறுக்காய் அந்த மாதிரிலாம் செய்யும் போது வந்து நமக்கு வந்து கிராமு கணக்கு தான் முக்கியம். அதனாலே நான் நிறையா வந்து ஊறுக்காய்லாம் வீடியோவுக்கு வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தால் இருமா வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு நான் வாங்கும் போது 150 ரூபா அந்த வெயிட் மிஷினு. இப்போ 400 ரூபா. ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கினோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் பிரித்து கூட பார்க்கல. அதையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வாங்கினோம் அதே மாதிரியா? இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இருக்குது, இதுவும் இருக்குது. முதல்ல வாங்குறதுல பேட்டரி இது சார்ஜர் கிடையாது. 1 கிராம் இதிலே போட்டிருக்காங்க. 1 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும். 10 கிலோ இருக்கும். சாரி 10 கிலோ வரைக்கும். 1 கிராம்லேருந்து 10 கிலோ வரைக்கும் வெயிட் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் பறிச்சுன்னு வந்தோம்ல காய், அது வெயிட் போடலாம் எவ்வளோக்கு. ஃப்ரீயாக தான் புக் பண்ணிச்சு. 404 ரூபா. இது ரொம்ப பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது கிடச்ச உடனே அதை ஞாபகம் வருது. எங்கே வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் கட் பண்ணி எங்கே வச்சுக்கிறேன்? இந்த மாதிரிலாம் இது கிடைச்சா போதும். எப்போ பாரு இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு சும்மா உடச்சிக்கிட்டே நின்று நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி சவுண்டாக. அப்போ ஏமாத்து வேலை பார்த்தீங்களா? இதுக்குள்ளே 2 செல்லு கொடுத்தாங்க. பேட்டரி உப்பி போய் நல்லாவே இல்லை. இதுக்கு தான் பயமே இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வாங்கிறதுக்கெல்லாம். இருந்தாலும் சரி நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் அதில் வர செல்லு வேஸ்ட்டு, நம்ம எவரிடி வாங்கி வச்சுருக்கோம். ஒரு நம்பி புக் பண்ணி வாங்குறேன்னா எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இல்லை கரெக்டாக உட்காந்து எவ்வளோதான் அது. ஆனாயிடுச்சுமா? ஆனாயிடுச்சா? அப்போ இந்த பழத்தை எடை போடலாம். வெயிட் போடுங்க. 2 பழம் வச்சாலே 1/4 கிலோ வந்துடும். எவ்வளோ குட்டியாக இருக்குடா. ஒன்னொன்னே 1 கிலோ இருக்கும். இது அவ்வளோ பெருசாக வரும். வந்து வெயிட் போடுறது ரொம்ப சிம்பிள். ஆன் ஆஃப் இங்கே இருக்குது. மைனஸு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் என்னவோ அதை போட்டுடலாம். நான் இதுக்கு மேலே இன்னொரு பொருள் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மோடை வந்து ட்ரேட் வந்து 0 பண்ணிடணும். அப்போ நம்ம மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி இது எவ்வளோ வெயிட்டுன்னு மறுபடியும் நான் ஏதாவது ஒன்று வைக்கிறேன்னா மறுபடியும் இந்த ட்ரேட் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பொருளை வச்சுக்கலாம். அம்மா இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை தான் சொன்னேனேடா, எனக்கு ஊறுகாயெல்லாம் செய்யறதுக்கு வெயிட் 100 கிராம் 200 கிராம் புளி மிளகாத்தூள்லாம் போகிறதுக்கு அளவு வேணும். தக்காளி இதெல்லாம் போடும்போது வெயிட் போடும்போது வெயிட் தெரியல, அதனால வெயிட் போடலாம். வேலை ஏற்றிட்டு ஒயர் கொடுத்துட்டாங்க போல. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியல. பார்க்க இப்போ புளி சாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பேசிக்கினே இருக்கிறீங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போது பச்சை புளியாக தான் நம்ம கலந்து வைக்கிறோம். அந்த பச்சை புளி வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக வந்து புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது இறக்கி வச்சுட்டு அடுத்தது பொரியல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆமாம், அந்த எண்ணெய் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வதங்கணும். கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், கொஞ்சம் லேட் ஆகும். வேக வச்சு அப்போ தான் மொறுன்னு வரும். சரி, அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தோட்டத்து பழம் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காமிக்கலாம். இந்த தர்பூசணெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா நிறைய முறை நாங்கள் பழமாக வாங்கிட்டு வருவோமா, அப்படியே சல்லுன்னு இருக்கும். சாப்பிடவே வெறும் தண்ணி தான் இருக்கும். சரி இருந்தாலும் தண்ணி நீர் சத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஜூஸ் போட்டு சாப்பிட்ருவோம். எனக்கு பிடிச்ச பழமேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீனி பழம் தான். அவ்வளோ. அதே மாதிரி வெள்ளரி பழம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பழமும். இதை நம்ம தோலை இப்படி சீவிட்டு இவ்வளோ தான் வந்தது. மீதி எல்லாமே தோல் இவ்வளோ ஆயிடுச்சு. ஆனால் பழம் வந்து நல்லா சூப்பராக பழுத்துட்டு இருக்குது பார்த்தியா. இந்த விதையெல்லாம் கூட அப்படியே நல்லா முத்துந்தனால இந்த விதை இதுதான் அந்த இதுக்கெல்லாம் போடுறது. எடுத்து காய வச்சிங்கன்னா நிறையா ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுவாங்க இந்த விதையை. நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டு காசு கொடுத்து போய் அந்த விதையெல்லாம் வாங்குவோம். பொடியாக அந்த மாதிரி நல்லா பழுத்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நான் வெறும் பழம் என்றைக்குமே அப்படியே சாப்பிட்டதே கிடையாது. குழந்த மாதிரியே செய்வேன் நான். பழம் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி போட்டு சக்கரை போட்டு கட் பண்ணி
நல்லா கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 கப்பு பெரிய பழம் வாங்கிட்டு வந்தா கூட வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு தான் பிடிக்குமே. அதனால் வாங்கிட்டு வந்தால் நல்லா கலந்துட்டு அவங்களாம் யாருமே நீங்கள் எப்போ சாப்பிட்டுக்கிறீங்க, இதை ஜூஸ் போட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டீங்க. கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுவேன். நான் அப்படியே வச்சுட்டா சக்கரை எல்லாம் கரைஞ்சி ஊறிடும். இப்போ நான் உங்களுக்காக அப்படியே சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னும் பெரிய பெரிய பழம்லாம் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடுங்க, நீர் சத்துல இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டா தான் நல்லது. உருளைக்கிழங்கு வெந்துச்சுல பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இப்போ ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு இந்த மசாலா உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குறைச்சி வச்சுட்டு பண்ணும்போது அந்த உப்பு காரம் மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சி நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த சாப்பாட்டோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து புளி சாதத்துக்கு, லெமன் சாதம், தேங்காய் சாதத்துக்கு செய்வேன். மெயின் வந்து தயிர் சாதத்துக்கும் செய்வேன். வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி தான் நான் வந்து வேக வச்சுட்டும் சரி ட்ரையாக செய்வேன். கட் பண்ணி பச்சையாகவும் இந்த மாதிரி செய்வேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுவும் மதியம் வந்து சாப்பாடு ஆஃபீஸுக்கு லஞ்சுக்கெலாம் குழந்தைங்களை கொடுத்து அனுப்புகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வறுவலுக்கு கொடுத்து அனுப்புங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அந்த மாதிரி கொடுக்காதீங்க, கெட்டு போயிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மசாலாலாம் வந்து பிடிக்கிட்டோம் உருளைக்கிழங்குல. அதுக்குள்ளே நான் இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு வறுவல் இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிச்சு நம்ம வீட்டில் சமையல். அதே நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 4 முந்திரி போட்டிருப்பேன். நல்லா வேர்க்கடலை ஒரு கைப்பிடி நிறையா போட்டிருப்பேன். சூப்பராக இருந்திருக்கும். அந்த வேர்க்கடலையோட மென்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3 பேருக்கு கரெக்டாக செஞ்சுருக்குறேன். ஒரு அருமையான ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம வந்து செஞ்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா சொல்லுவார். இது என்ன நான்வெஜ்ஜா, இது அப்பா தான் வரணுமான்றதுக்கு. நீயே சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இல்லையா? உருளைக்கிழங்கு பார்க்கும்போதே இன்னும் ஒரு கிலோ வாங்கி செஞ்சால் கூட இந்த மாதிரி. ஆமாம், சும்மாவே சாப்பிடுவார் இந்த மாதிரிலாம் இருந்தால். புளி சாதத்தில், லெமன் சாதத்தில் எனக்கு பிடிச்சது தேங்காய் சாதம். இதெல்லாம் வந்து வரமிளகா இதோடு சாப்பிடணும். இது கருவேப்பிலை, இதெல்லாம் வேர்க்கடலை மட்டும்தான் பிடிக்காது. வேர்க்கடலை மட்டும்தான் பிடிக்காது, மற்றதெல்லாம் இதை போட்டு அப்படியே சாப்பிட்லாம். பூண்டு நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கெலாம் நீங்கள் பூண்டு செஞ்சு பாருங்கள். பூண்டு போட்டு செஞ்சாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளி சாதத்துக்கெலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பூண்டு, மிளகா, கருவேப்பிலை எதுவுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாம் அதோடு சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் நைட்டு சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றாமல் டக்குன்னு எடுத்து கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி சாதத்தில் கலந்து நல்லா டைட்டாக அழுத்தி வச்சுடுங்க. காலையிலேருந்து நீங்கள் இதையே தாளித்து கூட நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொரியல், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எதுவும் நம்மக்கிட்ட காய் இருக்கோ அதை போட்டு நீங்கள் பொரியல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மதிய லஞ்சுக்கு வந்து இதை தான் சிம்பிளாக. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போகிறீங்க, இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.